கன்னியாகுமரியில் 9 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் புகார் கூறச் சொல்லி வீடியோ பதிவு செய்த பெண் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. நாகர்கோவில் அடுத்த என்ஜிஓ காலனி பகுதியைச் சேர்ந்த ரஜிலா என்பவர் அப்பகுதியில் உள்ள 9 வயது சிறுமியிடம் ஒருவர் தனக்கு பாலியல் தொல்லை அளிப்பதாக பேச சொல்லி அதனை வீடியோவாக எடுத்துக்கொண்டார். இது குறித்து அறிந்த சிறுமியின் பெற்றோர் போலீசாரிடம் தகவல் அளித்தனர். இதை அறிந்த ரஜிலா தலைமறைவானதை அடுத்து அவரை பிடிக்க முடியாமல் திறனற்ற ஏவல் துறையினர் திணறி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 57 வயது மூதாட்டியை மதுபோதையில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற 21 வயது இளைஞர் பிடிபட்டார். ஆலந்துறைப்பட்டு கிராமத்தில் மூதாட்டி ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது மதுபோதையில் வந்த இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக தெரிகிறது. மூதாட்டி கத்தி கூச்சலிடவும் அக்கம் பக்கத்தினர் இளைஞரை பிடித்து புகார் அளித்தனர். விசாரணையில் ஐயப்பன் என்ற இளைஞர் போதையில் மூதாட்டியிடம் அத்துமீற முயன்றதும் இவர் மீது ஏற்கனவே போக்சோ வழக்கு இருப்பதும் தெரிய வந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் வாரிசு அரசியல் வளருவது போல் போதையில் நடக்கும் பாலியல் குற்றங்களும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே இருவேறு இடங்களில் 17 வயது சிறுமிகள் இருவரை இளைஞர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூவுடையூர் கீரப்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த சிறுமிகளில் ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறியும் மற்றொருவரை திருமணம் செய்தும் இளைஞர்கள் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதில் 2 சிறுமிகளும் கர்ப்பமான நிலையில் புகாரின் பேரில் சந்துரு, வினித் ஆகியோர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இருவரும் தலைமறைவான நிலையில் சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.